அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் புதன், சுக்கிரன், கேது சில ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்புப்படி மேசத்தில் சூரியன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு சஞ்சரிக்கிறார். இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில், அதாவது மே 1ஆம் தேதி குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறது, எந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற குரோதி தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாக அமைய உள்ளது. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அஷ்டம குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆண்டில் உங்களுக்கு உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சில விரய செலவுகள், மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் என ஏற்படும். அதேபோல் வாழ்க்கை துணைவி, நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும். உடல் நலனில் பிரச்சனைகள், நோய் நொடி வருவதும் அதற்கு மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. துலாம் ராசிக்காரர்கள் பெண்களை பொறுத்தவரை யாரிடமும் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவது கூடாது. குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவருக்கு தெரியாமல் பிறருக்கு கடன் கொடுப்பதும் வாங்குவதும் கூடாது. பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள், போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவுகள் என பல சூழலில் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் என்பதாலும் அதனால் நிதி நெருக்கடி, சங்கடங்கள் என பல விதத்தில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக படிக்க வேண்டிய காலம். படிப்பிற்காக கூடுதல் நேரத்தை ஒதுக்கவும். வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சுப விரய செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியம். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வது துலாம் ராசிக்கு ராஜயோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல குரு 8ஆம் வீட்டில் மறைவது ராஜயோகத்தை தரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பார்க்க போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடைபெறும். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும், பண வருமானம் அதிகரிக்கும். சுகஸ்தானமான 4வது வீட்டினை குரு பகவான் பார்வையிடுவதால் வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உங்கள் சிக்கல்கள் மறையும். வரவேண்டிய பண வரவுகள் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சிலர் அசையா சொத்து வாங்குபவர்கள் புது வீடு கட்டி குடிபோவார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார் துலாம் ராசிக்கு. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். வண்டி, வாகனங்கள், வீடு, நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். புண்ணிய சனிக்காலம் என்பதால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில், கேது பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறார். இதனால் கடன்கள் அனைத்தும் தீரும். படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும். வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் நிறைவேற்றும் ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். இந்த குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார். 6ஆம் வீட்டில் உள்ள ராகுவுடன் சனி பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும். பல வழிகளில் பணம் வரும். விபரீத ராஜயோகம் கிடைக்கும்.
கோடி கோடியாக செல்வம் வீடு தேடி வரும். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருந்து வெற்றி நடை போடுவீர்கள். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாக்கு விரோதத்தை தவிர்க்கவும். பேச்சில் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை கவனமாக கையாளவும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்பதால் சிக்கனமும் சேமிப்பும் அவசியம். எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறலாம். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாகனங்களில் சென்று வரும்போது கவனமுடன் செல்லவும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும். தேவையற்ற பிரச்சனைகளிலும் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களிலும் தலையிட வேண்டாம். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க கால தாமதமாகும். பொறுமை, நிதானம் அவசியம். புத்தி சாதுரியத்தால் பல உயர்வான காரியங்களை செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். உங்கள் சுற்றி இருப்பவர்களின் செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டும். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். குடும்பத்தில் சலசலப்புகள் நீங்கி கலகலப்பு ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாக இருப்பீர்கள். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். விரும்பியதை அடைவீர்கள். மாதத்தின் முற்பகுதியில் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய சொத்து வாங்குவீர்கள். வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்துகளில் சில பிரச்சனைகள் தோன்றும் என்றாலும் அதை நிதானமாக செயல்பட்டு உங்கள் வசமாக்குவீர்கள். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு அதற்குரிய தகவல் வரும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான காலமாக இருந்தாலும் சகோதரர் சகோதரிகள் வகையில் ஏதேனும் சங்கடங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் எல்லா இடத்திலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. ராகுவின் அம்சத்தில் பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களின் வாக்கிலும் நகை, பணம் சார்ந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு பணியாளர்களின் செல்வாக்கு உயரும். தொழில், வியாபாரத்திற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். பணியாளர்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும். வம்பு வழக்குகளில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அரசு வழி செயல்களில் ஆதாயம் வரும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள். வருமானம் அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வை ராசியில் பதிவதால் சங்கடங்கள் எல்லாம் விலகி நினைத்ததை அடையும் நிலை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். குழந்தைகளால் மன சங்கடம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி இப்போது கிடைக்கும். தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். அதற்குரிய அரசு அனுமதி கிடைக்கும். விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். உங்கள் ஆலோசனையை தலைமை ஏற்கும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். இந்த வருடம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர முதலில் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம். பூஜை செய்வது அவசியம். திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவர் முருகனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்வது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.